நீங்கள் எப்படி இட்லி மாவு அரைச்சாலும் உங்களுக்கு இட்லி சரியாக வரலையா, அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த சூப்பரான ஒரு சாஃப்டான குஷ்பு இட்லி தாங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 3 கப்பு புழுங்கல் அரிசி போடுறேங்க. அதான் ரேஷன் அரிசிங்க. ரேஷன் கடை புழுங்கல் அரிசி 3 கப்பு நான் சேர்த்துருக்கேங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பந்தாக இட்லி வரும்னு பாருங்கள். அது கூடவே 1 கப்பு நான் வந்து பச்சரிசி, அதுதான் ரேஷன் அரிசி தாங்க. 1 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். 3 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ அது கூடவே 1 கப்பு வெள்ளை உளுந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3 பங்கு நம்ம வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கோம், 1 பங்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துருக்கோம், 1 பங்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துருக்கோம். இப்போ அதில் 1/2 ஸ்பூனு வெந்தயத்தை சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு 4-5 டைம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதில் தாங்க இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் விஷயம் சேர்க்க போகிறோம். அது தாங்க சுடு தண்ணி தாங்க. இந்த பாருங்கள், நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம அந்த அரிசி கழுவுன அரிசியில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. என்னடா இது சுடு தண்ணிலாம் சேர்க்குறோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நான் சொல்கிறேன், இட்லிக்கு நான் கேரண்டி. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். சாதாரணமே நம்ம தண்ணி ஊற்றினாலும் 5 மணி நேரம் தாங்க ஊற வைப்போம். அதே மாதிரியும் இதை நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எதனாலண்டாக்கா உங்களுக்கு அந்த சூடுலாம் போகணும், நல்லா கூல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஊற வச்சுக்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும். 5 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம பார்க்குறோங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அரிசிலாம் நம்ம உடச்சி பார்த்தா நல்லா உடையுது. வெந்நீர் ஊற்றுறதுனால நீங்கள் சோறு மாதிரி வெந்துருமோ என்னமோன்னு பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் ஒரு 2 டைம் திருப்பியும் கழுவி வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு இப்போ இதோட நம்ம இன்னொரு பொருளும் சேர்த்து நம்ம மாவு ஆட்டலாங்க. இது கூடவே நான் வந்து இப்போ 3/4 கப்பு வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ கிரைண்டரில் நம்ம முதல்ல அந்த சாதம் 3/4 கப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக இந்த சாதம் அரைப்படணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கோம்லையா அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தேவைக்கேற்ப நம்ம தண்ணி தெளித்து நல்லா நம்ம மாவை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை ஆட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அது கூட நான் கிரைண்டர் கழுவி வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேங்க. அது ஒரு 1/4 கப் போல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சேர்த்து நல்லா இப்போ மாவை கலந்துக்கலாங்க. உப்புலாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும், மாவு நல்லா இருக்குங்க, நல்லா புளிச்சு வரும். இப்போ நான் 2 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேங்க. எதனாலன்னு கேட்டிங்களா, ஒரு மாவை நான் புளிக்க வச்சுருவேன், இன்னொரு மாவை ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு 2 நாள் கழித்து அந்த மாவை எடுத்து புளிக்க வச்சு நான் இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த 2 பேட்சாக பிரித்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு மாவு மட்டும் நம்ம ஒரு டப்பாவில் உள்ளதை மட்டும் புளிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 8 மணி நேரம் நம்ம மாவை புளிக்க வைக்க போகிறோம். வெளியில் வச்சுருந்து ஒன்றை மட்டும் நான் ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக நல்லா மாவு புசுந்து புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதாங்க, நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக மாவு நல்லா புசுந்து புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி இந்த மாவில் இட்லி சுட்டு பாருங்கள், அவ்வளோ ஒன்று சாஃப்டாக இருக்குங்க. குஷ்பு இட்லிங்க அது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை அரைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக மாவை நல்லா அரைச்சி சூப்பரான இட்லி சுட்டு நல்லா சாப்பிட்லாங்க. வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம அதை இட்லி சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பந்தாக உங்களுக்கு இட்லி கிடைக்குங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இட்லி ஊற்றிக்கோங்க. சின்னதாக வேணுனாலும் சின்னதாக ஊற்றிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாக ஊற்றிக்கலாங்க. அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான நம்ம குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி நல்லா நம்ம வேக வச்சு இப்போ எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க இப்போ சூப்பரான நல்லா சாஃப்டான குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா பந்தாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இட்லி கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ நான் அதை பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன ட்ரிக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான இட்லி உங்களுக்கு கிடைக்குங்க. வெந்நீர் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால மாவு சீக்கிரம் கெட்டு போயிடுன்னு பயப்படாதீங்க. எப்போவுமே நம்ம அரைக்கிற மாவு மாதிரியே தானங்க, ஆனால் வெந்நீர் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம்.
அதனால் எத்தனை நாள் வேண்டாலும் நம்ம வச்சு நம்ம இட்லி வறுத்துக்கலாங்க, தோசையும் சுட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.